இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பூட்ஸ்ட்ராப்பில் கிரிட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம கண்டெய்னர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டெய்னர் நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நார்மலாக நான் ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொன்ன மாதிரி பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் இந்த டிஃப்ரெண்ட் பிரேக் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 576 கீழே இருந்தால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ், 576 மேலே இருந்ததுன்னா ஸ்மாலர் டிவைஸ், 768க்கு மேலே இருந்தால் மீடியம் டிவைஸ், 992 பிக்சல்ஸ்க்கு மேலே இருந்தால் லார்ஜ் டிவைஸ், 1200க்கு மேலே இருந்தால் எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதே மாதிரி 1400க்கு மேலே இருந்தால் எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீடியா பிரேக் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பூட்ஸ்ட்ராப்போட கிரிட் சிஸ்டம் ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டெய்னர் அப்படின்ற ஒரு டாபிக். கண்டெய்னர் கிளாஸ் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து நம்ம கிரிட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த சைட்டை நான் சைடில் வச்சுக்கிறேன். நம்மளோட டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம தேர்ட் கண்டெய்னர்னு போட்டுக்கிறேன். container.html அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற நம்மளோட அந்த பேஸ் ஃபைலை கொண்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட பூட்ஸ்ட்ராப் ஃபைல் நம்ம லிங்க் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இது டோட்டலாக காப்பி பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மேலே நம்ம பூட்ஸ்ட்ராப் ஃபைல் லிங்க் ஆகிருக்கு, அதே மாதிரி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸும் கீழே லிங்க் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக இருக்க என்னோட பேஸ் சிஎஸ்எஸ் ஃபைலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸில் base.css ஃபைன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் சர்வரில் லோட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. ஜூமை குறைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் டிவைஸில் நம்ம டியூட்டர் ஜூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் இந்த டியூட்டர் ஜூஸ் சுற்றியும் பாருங்கள் எந்த ஒரு கேப்புமே கிடையாது. கரெக்டுங்களா? ரீசன் என்னென்னா, இங்கே நீங்கள் கண்டெய்னர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். கண்டெய்னர் கிளாஸ் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கண்டெய்னர், இன்னொன்று கண்டெய்னர் ஃப்ளூயிட். கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்னென்னா 100% வித் எல்லா வியூ போர்ட்லையுமே, ஸ்மால் டிவைஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால் எதில் எடுத்தாலும் சரி, எல்லா வியூ போர்ட்லையுமே உங்களுக்கு 100% வித்தாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதை பாருங்கள், ஜஸ்ட் கண்டெய்னராக சேஞ்ச் பண்ணுறேன். கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் கிளாஸ்க்குள்ளே நான் இந்த டியூட்டர் ஜோஸ்ன்ற டெக்ஸ்ட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப் கிடச்சிருச்சு. மேக்ஸிமைஸ் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு சென்டர் ஆஃப் த பேஜில் இருக்குது. நான் வேணால் கண்டெய்னருக்கு வேணால் ஏதாவது ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், டாட் கண்டெய்னர் பிஜி கலர் ஆலிஸ் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்களா, எனக்கு இந்த கண்டெய்னர் பாருங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணும்போது எனக்கு சென்டர் பொசிஷன்லேயே மெயின்டைன் ஆகுது. பார்த்தீங்களா? இதே நீங்கள் கண்டெய்னர் ஃப்ளூயிட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், சேம் இதுக்கும் கண்டெய்னர் ஃப்ளூயிட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக தான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் -ஃப்ளூயிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 100% ஃபுல் ஸ்க்ரீனில் எடுத்துருக்கு. அப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வெப்சைட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருந்தால் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக கண்டெய்னர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ டிஃபால்ட்டாக கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வியூ பாயிண்ட்லையும் இங்கே பாருங்கள் டபுள் எக்ஸ்எல்லையும் சென்டரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்லையும் சென்டரில் இருக்குது. மீடியம் டிவைஸ், லார்ஜர் டிவைஸ், மீடியம் டிவைஸ், ஸ்மாலர் டிவைஸ்லேயும் சென்டர், எக்ஸ்ட்ரா ஸ்மாலில் 100% வித் வந்துடும். சரிங்களா? ஸோ இது எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் என்னோட டாக்குமெண்டேஷனில் பாருங்கள், பூட்ஸ்ட்ராப் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டைலிங் எடுத்திருக்கேன். என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மாலர் டிவைஸாக இருந்ததுன்னா கண்டெய்னரோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 540 கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 576 பேலன்ஸை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டோவாக எடுத்துகிட்டு சென்டரில் கொண்டு வந்துடும். 768 பிக்சல்ஸ், தட் இஸ் மீடியம், இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள், மீடியம் டிவைஸாக இருந்ததுன்னா 720 பிக்சல்ஸுக்கு தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ ஆகிடும். 992 பிக்சல்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா 960 பிக்சல்ஸ் மட்டும் நம்ம கண்டெய்னருக்கு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துடும். அதே மாதிரி 1200க்கு மேலே போனால் 1140 பிக்சல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர், 1400க்கு 1320 பிக்சல்ஸ் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நான் வந்து லைவாக காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்கள்.
அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப சூப்பராக ஒரு பிரேக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக கண்டெய்னர் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மாலில் மட்டும்தான் 100% வித் எடுத்துக்கும். மற்ற டைம் எல்லாம் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் லெஃப்ட் மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து சென்டரில் கொண்டு வந்து அந்த கண்டென்ட்டை அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த சைஸில் வந்து செட் பண்ணிவிடுவாங்க. இதே எஸ்எம் கொடுத்தீங்கன்னா ஸ்மாலர் டிவைஸ் கீழே எஸ்எம்மும் கண்டென்ட்டும் ரெண்டுமே சேம் தான். ஏன்னா ஸ்மாலர் டிவைஸ்க்கு கீழே வரும்போது அது 100%. இதே மீடியம் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா மீடியம் அண்ட் தென் மீடியம்க்கு மேலே இருக்கிற எல்லா டிவைஸும் நார்மலாக ஒர்க் ஆகும். ஆனால் மீடியம் கீழே இருக்கிற டிவைஸ் எல்லாம் 100%க்கு மாறிடும், 100% வித்துக்கு மாறிடும். இப்போ லார்ஜர் டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜருக்கு மேலே இருக்கிறது நார்மலாக ஒர்க் ஆகும். மற்றது எல்லாமே பாருங்கள் கீழே இருக்கிற ஸ்மாலர் எல்லாமே 100%க்கு மாறிடுது. அதே தான் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு அண்ட் தென் அதுக்கு மேலே இருக்கிறது நார்மலாக ஒர்க் ஆகும். இந்த பர்டிகுலர் பிக்சலில் வேல்யூ எடுத்துக்கிட்டு பேலன்ஸை லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருது. மற்றது எல்லா டைமும் வந்து மற்ற எல்லா சைஸும் வந்து பாருங்கள் உங்களுக்கு 100%. டபுள் எக்ஸ்எல்லையும் சேம் அதே மாதிரி தான். டபுள் எக்ஸ்எல் மட்டும் இந்த சைஸில் ஒர்க் ஆகும், சென்டரில் வந்துடும். மற்றதெல்லாம் ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி ஒர்க் ஆகும். கண்டெய்னர் ஃப்ளூவிட் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் 100% ஃபுல் வித் எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கும். சரிங்களா? சரி, இது லைவாக எப்படி பார்க்கலான்னா நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் டபுள் எக்ஸ்எல்லையும் பாருங்கள் எனக்கு இங்கே சென்டரில் இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள் எக்ஸ்எஸில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 100% எடுத்துக்கிச்சு. இதே பாருங்கள் எஸ்எம்லையும் பாருங்கள் 2 பக்கம் கேப் இருக்குது. எல்ஜிலையும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கேப் இருக்குது. அதே மாதிரி எம்டிலையும் 2 பக்கம் கேப். எக்ஸ்எல்லையும் பாருங்கள் 2 பக்கம் கேப் இருக்குது. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 பக்கமும் பாருங்கள் கேப் இருக்குது. வேணா இந்த ஆலிஸ் ப்ளூ கலரை வேணா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், பார்க்கும்போது விஷுவலாக நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் இது பக்காவாக இருக்குது. டெக்ஸ்ட் கலர் வந்து டிஃபால்ட்டாக விட்டுடலாம், இல்லை கலர் வந்து ஒயிட்னு வச்சுக்கலாம். இங்கே கலர் ஒயிட் பார்த்தீங்களா, நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கணும், டபுள் எக்ஸ்எல்ல 1320 அப்படின்ற 1320 பிக்சல்ஸில் வந்து இந்த கண்டெய்னர் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் வந்துருச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கண்டெய்னர் யூஸ் பண்ணிங்கன்னா எப்போ 100% வித் வரும், சின்ன டிவைஸாக வரும்போது தான், எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கு வரும்போது தான். பாருங்கள் ரொம்ப சின்ன டிவைஸ்க்கு வரும்போது பாருங்கள் 100% வித் எக்ஸ்ட்ரா ஸ்மாலில். சரி, எப்படி இந்த சைஸ் அதை நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு ஒன்று நான் போட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H2 டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். அதில் என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கு ஐடி நேம் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு ஐடி அப்படின்ற டிவ்ன்ற ஒரு ஐடி நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். சரிங்களா? எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் எழுத போகிறேன். ஸோ என் பாட்டம் ஆஃப் த பேஜில் ஸ்கிரிப்ட் டேக்கில் என்னோட விண்டோ ரீசைஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, விண்டோ ஆப்ஜெக்ட் ரீசைஸ் பண்ணும்போது ஆன் ரீசைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஃபங்க்ஷன் அது வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். ஸோ ஈவெண்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ரீசைஸ் ஈவெண்ட்னால ரீசைஸ் ஈவெண்ட் ஈவெண்ட்டோ ஈயோ எது வேணால் எந்த வேரியபிள் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்துன்னு ஒரு வேரியபிள் நேம் போட்டுட்டு document.getElementById divன்ற ஐடி எங்கே இருக்கோ அதோட கிளைண்ட் வித், அதோட வித் என்னவோ எனக்கு இதில் ஸ்டோர் பண்ணு. அந்த வித்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த H2க்குள்ளே ஸ்டோர் பண்ணுன்றதுக்காக சேம் அதே மாதிரி document.getElementById அதில் இன்னர் HTML அப்படின்ற இந்த ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வித்தை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ விண்டோ சைஸ் ரீசைஸ் ஆகும்போது அந்த கண்டெய்னோட வித்து என்னவோ அந்த வித்து கண்டுபிடிச்சி அந்த வேரியபிளை கொண்டு போய் என் டாக்குமெண்ட்டில் சைஸ்ன்ற ஐடிக்குள்ளே இருக்க H2 இன்னர் HTML தட் இஸ் இங்கே நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வேணா இந்த H2க்கு வேணால் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இது ஒயிட்டாகவே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்தாவே நல்லா தான் இருக்கும். ஃபைன். இங்கே பாருங்கள் சைஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்களா 540 பிக்சல்ஸ். எப்போ எஸ்எம் டிவைஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் 540 எஸ்எம்மில் வரும்போது 540. அப்போ மீடியம் வரும்போது 720 வரணுங்களா? இங்கே பாருங்கள் மீடியம் வரும்போது பாருங்கள் எனக்கு 720 பார்த்தீங்களா? அடுத்தது லார்ஜ் வரும்போது 960. இங்கே பாருங்கள் 960. அடுத்தது எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரும்போது நமக்கு எவ்வளோ விற்றுருக்கணும்? 1140. பாருங்கள் 1140. அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி
ஃபுல் ஸ்க்ரீனில் வரும்போது அதை விட பெரிய சைஸ்க்கு வரும்போது 1320. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? ஆனால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் போகும்போது 100% வித். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஸ்மால் போகும்போது இது 500 பிக்சல்ஸ் தான் இருக்குது, 100% வித் வந்துருச்சு. பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கேப் இல்லை. சரி, இன்கேஸ் இவங்க சொன்ன மாதிரி நான் கண்டெய்னர் மீடியம் போட்டால் என்ன ஆகும்? அப்போ கண்டெய்னர் ஐஃபன் மீடியம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். மீடியம் போடும்போது நான் என்ன சொன்னேன், மீடியமாக இருந்ததுன்னா இதில் பாருங்கள், எம்டியை வந்து நான் மேலே போட்டுக்கிறேன், கண்டெய்னர் ஐஃபன் எம்டி. ஓகே, மீடியமாக இருக்கும்போது நமக்கு என்ன அர்த்தம், மீடியமுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகும். ஆனால் மீடியம் கீழே இருக்கிற மற்றது எல்லாமே 100%. இப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மீடியம்னா எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கும் வந்து 100%. பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கு 100%, அடுத்தது ஸ்மாலுக்கும் பாருங்கள் 100% கேப்பே இல்லை. மீடியமுக்கு நார்மலாக எப்பவும் போல் வந்துடும் பார்த்தீங்களா? லார்ஜுக்கு எப்பவும் போல் வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸலுக்கு எப்பவும் போல் வந்துருச்சு, டபுள் எக்ஸலுக்கு எப்பவும் போல் வந்துருச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல், இப்போ வந்து எக்ஸலுக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், எக்ஸலுக்கு அந்த கிளாஸ் நான் போடுறேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸல் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மாலர் டிவைஸ், மீடியம் டிவைஸ், அதுக்கப்புறம் வந்து லார்ஜர் டிவைஸ் வரைக்குமே 100% தான். எக்ஸலுக்கு மேலே இருக்கிறதுக்கு மட்டும் ரெகுலராக ஒர்க் ஆகும். பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல எக்ஸஸ்க்கு 100%, எஸ்எம்முக்கு 100%, எம்டிக்கு 100%, எல்ஜிக்கும் 100%, எக்ஸலுக்கு வரும்போது நார்மலாக வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், டபுள் எக்ஸல் வரும்போது நார்மலாக வந்துருச்சு. ஸோ இதுதான் கண்டெய்னரோட சூப்பரான ஒரு குவாலிட்டி. ஸோ அப்போ கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக போடும்போது இந்த கேட்டகரியில் ஒர்க் ஆகும். எஸ்எம் போட்டிங்க அப்படின்னா ஸ்மாலர் டிவைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அண்ட் தென் எம்டி போடும்போது மீடியம் டிவைஸ் தவிர மற்ற சின்னது எல்லாமே 100%, மற்றதெல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகும். எல்ஜி போடும்போது நமக்கு என்ன ஆகுது, லார்ஜருக்கு மேலே இருக்கிறதுலாம் நார்மல், லார்ஜருக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வித். அதே மாதிரி எக்ஸலும் பாருங்கள், எக்ஸல் கீழே இருக்கிறதெல்லாம் 100% வித், டபுள் எக்ஸலும் பாருங்கள் அது கீழே இருக்கிறதெல்லாம் 100% வித். அப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிட் போட்டால் அர்த்தம் எல்லா டைமும் 100% வித். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கறது கொடுங்க. இதை நான் சேவ் பண்றேன், மேக்ஸிமைஸ் பண்றேன். என்னோட ஃபுல் ஸ்கிரீன் சைஸ் 1920 பாத்தீங்களா, 1920 பக்கா வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம எந்த சைஸுக்கு போறோமோ அதுக்கு 100% பாத்தீங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியும். இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம் அடுத்தது ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த கிளாஸை பிளேஸ் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.